பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் இந்த அக்டோபர் மாதத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி உற்சாகமாயிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணி போல காத்து நம்மை பலப்படுத்தி நம்முடைய பிரயாணங்களை எல்லாம் ஆண்டவர் வாய்க்க பண்ணினார். அநேக கன்வென்ஷன் கூட்டங்கள், நான் கடந்து போன இடங்களில் நடந்த ஒவ்வொரு கூட்டங்களிலும் தேவனுடைய வல்லமையும் மகிமையும் வெளிப்பட்டது. இந்த அக்டோபர் மாதத்திலும் தொடர்ந்து அநேக பயணங்கள் உண்டு. நீங்கள் எனக்காக ஜெபிப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கின்றேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த அக்டோபர் மாதத்துக்கான ஒரு கர்த்தருடைய வார்த்தையை ஜெபத்தோடு உங்கள் மத்தியிலே சொல்லி கடந்து செல்ல ஆசைப்படுகின்றேன். வேதத்தை திருப்பினீர்கள் என்று சொன்னால் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54 அதிகாரம் 10வது வாக்கியம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்கிறார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த மாதத்துக்குரிய ஒரு வார்த்தையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். 3 காரியங்களை நான் விளக்கமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவருடைய கிருபையை நம்மை விட்டு விலக்காதவர். எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் அந்த கிருபையை ஆண்டவர் நம்மோடு கூட வைக்கிறார். 2வது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் என்று சொல்லுகிறார். 2வது, ஆண்டவர் நம்மோடு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இட் இஸ் அக்ரிமெண்ட் பிட்வீன் யூ அண்ட் காட். அந்த அக்ரிமெண்ட் என்னைக்குமே நான் பிரேக் பண்ண மாட்டேன், நான் சொல்லிய வார்த்தையிலிருந்து நான் பின்வாங்குவது இல்லை என்ற ஒரு கன்ஃபர்மேஷனை காட் நமக்கு கொடுக்கிறார். 3வது, எப்பொழுதும் நம்மை நினைத்து நமக்காக மனதுருகுகிற ஆண்டவர் இருக்கின்றார். Our God is a compassionate God. அதாவது நமக்காக மனதுருகுகிற ஒரு ஆண்டவர், அவர் உணர்வுள்ள ஆண்டவர். ஆகவே இந்த 3 காரியங்களை தான் இந்த மாதத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த வசனம் தொடங்கும் போதே எப்படி தொடங்குதுன்னா, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும். ஒருவேளை நீங்க பார்க்குற இந்த பூமியில பார்க்குற இந்த மலைகள் எவ்வளோ பெரிய மலைகளாக இருந்தாலும் சரி, அந்த மலைகளை பார்க்கும் போதெல்லாம் நீங்கள் 3 காரியங்களை நீங்கள் ஞாபகத்தில் வைக்கணும். என்ன? என் கிருபை விலகாது. அந்த மழையே இல்லாம போனாலும் என் கிருபை இருக்கும். என் பிள்ளைகளோடு நான் ஏற்படுத்தின அந்த சமாதான உடன்படிக்கை இருக்கும். அடுத்தது, உங்களுக்காக எப்பொழுதும் நான் மனதுருக்கத்தோடு காத்திருப்பேன் என்ற 3 அருமையான காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இந்த நாளிலே கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே ஜெபத்தோடு கூட நாம் தியானிப்போம். முதல் காரியம், நீங்கள் கவனித்தால், நீங்க 9ஆம் வசனத்திலேயே நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னாலும் உங்களுக்கு புரியும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளத்தை போலிருக்கும், இனி பூமியின் மேல் அப்படிப்பட்ட காலங்கள் வருவது இல்லை என்று நான் ஆணையிட்டது போல உங்கள் மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வது இல்லை என்றும் ஆணையிட்டேன் அப்படிங்கிறார். ஆமென். ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய பாக்கியம். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நீங்கள் வேதத்தை திருப்பினீர்கள் என்று சொன்னால் மிக அருமையான
ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. வசனம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது, கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி. ஆமென். நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், நோவாவிற்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கிருபை என்று சொன்னால் தயவு, கிருபை என்று சொன்னால் இரக்கம், கிருபை என்று சொன்னால் உதவி, ஃபேவர். அவனுக்கு அந்த உதவி கிடைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் பாவத்திலே அழிகிறார்கள், பெருவெள்ளத்திலே அழிகிறார்கள். சில நேரத்தில் ஆண்டவர் அந்த கோபாக்கினியை மக்கள் மீது வர்ஷிக்க பண்ணுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏன் அந்த கிருபை கிடைத்தது? 9ஆம் வசனத்துல, அதாவது நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். See how great heart. ஒரு நல்ல ஒரு இருதயத்தை நீங்கள் கவனியுங்கள். உலகமே பாவத்தில் இருக்குது. யார் நம்ம கேட்க போறாங்க? யார் நம்மளை கவனிக்க போறாங்க? நம்ம இஷ்டம் போல நம்ம வாழ்வோம், நம்ம வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை முடிப்போம், நம்மளெல்லாம் கண்ட்ரோல் பண்ண யாருமே இல்லை என்று மனிதர்கள் தலைகீழாய் நடந்து கொண்டிருக்கிற காலத்தில் நோவா கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். நீதிமானாய் இருந்தான், உத்தமமாய் இருந்தான். 6ஆம் வசனத்துல கர்த்தர் மனஸ்தாபப்பட்டாராம். மனிதர்களை உண்டாக்கினதற்காகவே மனஸ்தாபப்பட்டார். அப்போ எந்த அளவுக்கு கர்த்தருடைய இருதயத்துல இந்த மனிதர்களுடைய பாவம் என்பது மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கி இருக்கும் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். பிரியமானவர்களே, சூழ்நிலையை பார்த்து நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். உலகமே பாவத்திலே கிடக்கிறது. ஆனால் அதில் கூட ஒரு உத்தமனை கர்த்தர் கண்டறிகிறார். அவர்தான் நோவா என்கிற மனிதர். பெருவெள்ளம் வந்தது, அநேகர் மாண்டு போனார்கள். ஆனால் அந்த கிருபை கொடுக்கப்பட்ட அந்த மனிதன் மட்டும் அந்த வெள்ளத்தில் நின்று ஒரு பேழையை உண்டாக்கி தப்பிக்க அவனுக்கான ஆலோசனைகளை கொடுத்து நடத்தினார். ஸோ கிருபை விலகாது. உண்மையா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அந்த கிருபை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? விளக்க மாட்டார். இன்னைக்கு நிறைய பேரு ஆண்டவருடைய கிருபை விலகி போகிறதுக்கு காரணம் இருக்குது. அடிக்கடி அந்த கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை அந்த கடினப்படுத்துகிற ஒரு இருதயம் இருக்கு மனிதர்களுக்கு. அது எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் ஒரு சிலர் அந்த குயிக் ரிப்பன்டன்ஸ்னு சொல்லுவோம், அந்த சீக்கிரமாய் மனம் திரும்புகிற ஒரு இருதயம் இருக்குது பாருங்களேன். அந்த இருதயம் இருந்தால் அது நமக்கு ஆசீர்வாதம். ஆனா இன்றைக்கு நிறைய பேருக்கு அந்த குயிக் ரிப்பன்டன்ஸ் அப்படின்றது இல்லை. நீங்க நல்லா கவனிங்க. 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் நீங்க கவனிக்கணும். சவுலின் குடும்பத்துக்கும், 1வது வசனம், சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வரவர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வரவர பலவீனப்பட்டு போனார்கள். புரியுதா உங்களுக்கு? இவனும் அழைக்கப்பட்டவன் தான், அவனும் அழைக்கப்பட்டவன் தான். 2 பேருமே அழைக்கப்பட்டவர்கள். 2 பேருமே சிறப்பாக தேவனுடைய ராஜ்யத்துக்காக, தேசத்தை ஆள்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆனால் ஒருவனுடைய வாழ்க்கையில அந்த வீழ்ச்சி எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் கவனிக்கணும். ஒருவனுடைய வாழ்க்கையில எப்படி அவனுடைய வாழ்க்கை வீழ்ந்து போகிறது என்றதை நீங்க பார்க்குறீங்க. மற்றொருவனுடைய வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதம் எப்படி நிலைத்து நிற்கிறது என்பதையும் நீங்க பார்க்குறீங்க. காரணம் என்னன்னா, அந்த கிருபை என்பது அன்றைக்கு சவுலை விட்டு விலகியது. இன்னைக்கு நிறைய பேருக்கு இது புரியாது. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு,
எப்படி வேண்டுமானாலும் ஆளலாம் அப்படின்ட்டு கிடையாது. அவருடைய உடன்படிக்கைக்கும் அவருடைய பிரமாணத்துக்கும் கீழ்ப்படிந்து வாழ்வது என்பது மிக 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 அவசியம். 1 நாளாகமம் 10:13 அவன் கர்த்தருடைய வார்த்தையை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறதை தேடினபடினால் கர்த்தருக்கு விரோதமாய் செய்த துரோகத்தின் நிமித்தம் அவன் செத்து போனான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இட்ஸ் அ பிராக்டிக்கல். இன்னைக்கு நிறைய பேருக்கு புரியுறது இல்லை. ஏன் கடவுள் நம்மளை விட்டு இந்த கிருபை விளக்குறாரு? அவர் தான் விளக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரே, அப்புறம் என்ன பிரச்சனை? அவர் பாட்டுக்கு கூடயே இருக்கலாமே, அவருடைய கிருபை கூடவே இருக்கலாமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படி கிடையாது. கிருபை விலகாது எப்போ அவருடைய சத்தியத்துக்கும் அவருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது. சவுலுடைய வாழ்க்கையில அவனுடைய கிருபை அவனை விட்டு விலகியது. இது நீங்க வேதத்தில் நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும். இந்த சவுலுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு காரியமும் நீங்க பார்க்கும் பொழுது நீங்க ஆச்சரியப்படுவீங்க. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்தை கவனிங்க. உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விலக்க மாட்டேன். சவுலிடத்திலிருந்து என் கிருபையை நான் விலக்கினேன். ஒரு இடத்துல கிருபை விலகாதுன்னு சொல்றாரு, ஒரு இடத்துல கிருபை விலக்கினேன் என்று சொல்லுகிறார். ரெண்டுக்கு நடுவுல யார் காரணம்? நம்ம ஊர்ல முதல்ல சொல்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அதுக்கு முதல் ரீசன் நாமளா தான் இருப்போம். அதை அக்செப்ட் பண்ணி பழகிக்கணும். நீங்க நிறைய பேருக்கு அந்த அக்செப்டன்ஸ் இருக்காது. அந்த அக்செப்டன்ஸை தான் நான் குயிக் ரிப்பன்டன்ஸ்னு சொல்றேன். உடனடி மனம் திரும்புதல். நமக்கே தெரியும் இந்த கிருபை நம்மளை விட்டு விலகும் போது சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கும். வியாபாரமானாலும் சரி, தொழிலானாலும் சரி, பொருளாதாரமானாலும் சரி, அப்படியே டவுன் ஆகிக்கிட்டே வரும். நல்லா தெரியும். ஏன்னா வர வர பலத்தான் தாவீது, சவுல் வர வர கீழே போய்கிட்டே இருக்கிறான். இந்த கிருபை விலகிறதுக்கான அடையாளம் அது. நிறைய பேர் அதை கவனிக்கிறதே இல்லை. சார், கிருபை நம்மளை விட்டு விலகிறது ஈஸியா கண்டுபிடிக்கலாம். காரணமில்லாத விபத்துகள், ஆபத்துகள், மனிதர்கள், துஷ்டர்கள் எழும்பி வருவாங்க, எனிமிட்டி, இதெல்லாமே கிருபை விலகிறதுக்கான ஒரு சின்ன சின்ன காரணங்கள். நஷ்டங்கள், சடனா நமக்கு வர்ற நஷ்டங்கள், சில உயிரிழப்புகள், விபத்துகள், ஆபத்துகள், சில நோய்கள், சில நேரத்தில் சில நோய்கள், இது எல்லாமே கிருபை நம்ம விட்டு விலகுது அப்படின்றத கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நம்முடைய மனுஷ அறிவிலேயே ஐடென்டிஃபை பண்ண முடியும். நான் என்ன சொல்றேன்னா, அந்த சைன் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம மனம் திரும்பிடணும். நம்ம போய் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து நம்மகிட்ட என்ன குறை இருக்குன்னு கேட்டு அதை சீர்திருத்திட்டோன்னு வைங்களேன், சூப்பரா காட் ஆசீர்வதிப்பார். ஆனா நம்ம அதை செய்யறது இல்லை. ஸோ இந்த மாதத்துல காட் என்ன இன்சிஸ்ட் பண்றாருன்னா, மலையே பெயர்ந்தாலும் பர்வதமே பெயர்ந்து போனாலும் கிருபை விலகாது. அப்போ அப்படிப்பட்ட கிருபையும் விலகுது அப்படின்னா அதுக்கு மேல ஒரு பெரிய பாவத்துல நம்ம இருக்கிறது நல்லதல்ல. 2வது காரியம், என் சமாதான உடன்படிக்கை. காட் இஸ் எ பீஸ் மேக்கர். பைபிள் சொல்லுது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னில் இருக்கிற சமாதானத்தை உனக்கு தருகிறேன். எந்த சமாதானம்? சமாதானம்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, அமைதியா இருக்கிறது சமாதானம் அப்படின்னு. நம்ம யார் ஒம்புக்கு போகலப்பா, நம்ம எந்த பிரச்சனையும் நம்ம தலையிடலப்பா, நம்ம சமாதானமா இருக்கிறோம் அப்படின்னு. இல்லை, உன் அயலானோடு, உன்னுடைய சொந்த பந்தங்களோடு, உறவுகளோடு, உன்னுடைய நண்பர்களோடு, உன் மனைவி, பிள்ளைகள், கணவன், குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களோடு, சபையில் இருக்கிற உறுப்பினர்களோடு, சமூகத்தில் இருக்கிற ஒரு மக்களோடு, நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ, வேறெவர் யூ கோ, நீங்க வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல நீங்கள் சமாதானமாய் இருக்கிறீர்களா? இதுதான் ரொம்ப முக்கியம். 2வது ஆண்டு நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்தமே
என் சமாதானத்தின் உடன்படிக்கையை உன்னோடு கூட ஏற்படுத்துவேன். இந்த உடன்படிக்கைன்றது இட் இஸ் அக்ரிமெண்ட், பவர்ஃபுல் அக்ரிமெண்ட் இல்ல. உலகத்துல ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்தானா அதுக்கே வேல்யூ இருக்குது அந்த கையெழுத்துக்கு. அப்படின்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு அக்ரிமெண்ட் போடுறாரு. See how great God. எவ்வளவு ஒரு வல்லமையான ஒரு காரியம். நீங்க ஆதியாகமத்துல நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமென். நிறைய பேரோடு ஆண்டவர் அந்த உடன்படிக்கையை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனால் அந்த 17ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமோடு கூட தேவன் என்ன செய்வார்? உடன்படிக்கையை ஏற்படுத்துவார். ஆமென். அந்த உடன்படிக்கையினுடைய சாராம்சம் என்னன்னா, ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக எப்படி இரு? நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஒரு உடன்படிக்கை. இட் இஸ் அ கவனன்ட். ஆதியாகமம் 12:1-4 முடிவுள்ள வசனங்களை நீங்க கவனிக்கிற. இட் இஸ் அ கவனன்ட். அதே போல நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, இந்த ஆபிரகாமை தேவன் எப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பார் என்பதற்கு ஒரு உத்தரவாதம். அதுக்கு நீ உத்தமனா நட. இப்ப யாக்கோப்புக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கவனன்ட். காட் இஸ் a covenant God. உடன்படிக்கையை ஏற்படுத்துகிற தெய்வத்தை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கின்றோம். ஆமென். நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் யாக்கோப்பினுடைய வாழ்க்கையில உடன்படிக்கை தான். நீங்க கவனிங்க. ஆமென். நீங்க கவனித்தால் அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். 28ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொப்பனத்திலே தரிசனத்துல அவன் ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ண போது, பெயர் சபாவிலிருந்து ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ண பொழுது அவனுக்கு ஒரு சொப்பனத்துல தரிசனத்துல ஆண்டவர் தோன்றி சொல்லுகிற காரியம், உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும் அப்படின்றார். ஆமென். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து. அதாவது நான் வாசிக்கிற வசனம் ஆதியாகமம் 28 நான் வாசிக்கிறேன். 14 வாசிக்கிறேன். நீங்கள் 13 குறிப்பெடுத்துக் கொள்ளலாம். ஆமென். நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து, இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை. கைவிடுவதில்லை அப்படின்னா, எத்தனை மனிதர்கள் உங்க வாழ்க்கையில ஃபேக் ப்ராமிசஸ், வாக்குறுதி, நான் உன் கூடயே இருப்பேன், கடைசி வரைக்கும் நான் தான் உன்னை பார்த்துக்குவேன், உனக்கு எல்லாமே நான் தான், நான் இல்லாம நீ இல்லை, நீ இல்லாம நான் இல்லை, இப்படிலாம் நிறைய டைலாக்லாம் பேசியிருப்பாங்க நம்ம வாழ்க்கையில நிறைய பேர். அவங்கெல்லாம் எங்க போனாங்க, எப்படி என்ன ஆனாங்க தெரியாது நமக்கு. This is what the reality of human being. But God is not like that. கடவுள் அப்படிப்பட்டவர் கிடையவே கிடையாது. கடவுள் சொல்லியதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொல்லுகிறார். அப்ப எவ்வளவு ஒரு அருமையான கடவுளை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஆமென். ஆண்டவர் இதுக்கு வேற எந்த நிபந்தனையும் கேட்கல. உண்மையாயிரு, நீதியாயிரு, பரிசுத்தமாயிரு, தேவ சித்தத்தை செய், அவ்வளவுதான். இதுக்கு ஒரு பெரிய நிபந்தனைகள்ல பெரிய விதிமுறைகளும் பெருசா இல்லையே. ஆமென். நம்மளெல்லாம் வேற ஏதாவது சாக்ரிஃபைஸ் பண்ண சொன்னாரா? அப்படிலாம் எதுவுமே பண்ண சொல்லல. உண்மையா இருங்க, இருந்தாலே இந்த சமாதானத்தின் உடன்படிக்கை உங்க மேல இருக்கும் அப்படின்றார். பாருங்க, அந்த இடத்துல அவன் ஒரு கல்லை நிறுத்தி தேவனுக்கு முன்பதாக அவன் ஒரு பொருத்தனையும் செய்து கடந்து போகிறான். எதுக்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னா, our God is a covenant God.
நீங்க கவனிச்சீங்கன்னா ஆதியாகமம் நீங்க வேதத்துல திருப்பினீங்கன்னா, ஆமென், ஆதியாகமத்துல நீங்க கவனித்தால் 26ஆம் அதிகாரத்துல ஈசாக்கோடு தேவன் உடன்படிக்கை பண்ணார். அது உண்மையான உடன்படிக்கை தான். அது எந்த உடன்படிக்கை? நீங்க நல்ல கவனிங்க. ஆதியாகமம் 26ல 4ஆம் வசனத்துல பாருங்க, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால். வந்துட்டாருங்களா லைனுக்கு ஆண்டவர்? ஆமென். எங்க சுத்தினாலும் அவர் கரெக்டா அந்த லைனுக்கு வருவார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு தகுதி இது மட்டும்தான். வேற எந்த தகுதியும் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறதுப்பா, நீ என்னமோ செஞ்சுக்கோ. ஒரு சில நேரத்துல நம்ம நினைப்போம், மலை ஏறி போனா கடவுள் நம்முடைய பாவத்தை மன்னிச்சிருவாரு, மைல் கணக்கா நடந்து போனா கடவுள் நம்முடைய பாவத்தை நீக்கிடுவாரு. இதெல்லாம் நம்ம மனிதர்கள் நாம நினைச்சு கொள்ற காரியம்தான். கடவுள் அவ்வளவு கொடூரமானவர்லாம் இல்லை. உண்மையிலேயே சொல்ல போனா, நான் சிலுவையில தொங்குனது போல நீங்களே என்ன மாதிரியே சிலுவையில தொங்கி தான் பரலோகத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னாரா? இல்லை. உனக்காக நான் மரிக்கிறேன், உன் பாவத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீ சுத்தமா வா, பரிசுத்தமா வாழ். இதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அவர் சொல்றாரு பாருங்க, ஆமென், நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன். 26ஆம் அதிகாரத்துல 4:5 கவனிக்கணும். உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அப்படியே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு வரிசைய இந்த கவனன்ட் வருது. இன்னைக்கு வரைக்கும் ஆபிரகாமின் சந்ததிகளாகிய விசுவாசத்துக்குள் கிறிஸ்துவுக்குள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியை நீங்களும் நான் இருக்கிறோம். இந்த ப்ராமிசஸ் இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு எனக்கு நிலைச்சு நிற்குது. வை? எதுக்காக? அவர் சமாதானத்தின் உடன்படிக்கைகளை நம்மோடு கூட ஏற்படுத்துகிறவர். அது ரொம்ப முக்கியம். உடன்படிக்கையின் தேவன் நம்ம ஆண்டவருடைய ஆட்ரிபியூட்டை நீங்க புரிஞ்சிக்கணும். என்னன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பண்பு இருக்கும் இல்லையா? இப்ப எனக்கு ஒரு பண்பு இருக்கும், சிறப்பான பண்பு, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பண்பு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி காடோடைய ஆட்ரிபியூட்ல ஒரு பெஸ்ட் அண்ட் எவர் அவ்வளவுதான் சொல்ல முடியும். என்னைக்குமே அவர் எதிர்பார்க்கிற ஒண்ணு கவனன்ட்டை உண்டாக்குவார். ஈவன் இன் த நியூ டெஸ்ட்மென்ட், புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையை தான் உண்டாக்கினார். மோசேயின் இடத்திலே பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவன் உண்டாக்கின பழைய உடன்படிக்கை, பஸ்காவை ஆசரிப்பது உடன்படிக்கை. புதிய ஏற்பாட்டில் யூகரைஸ்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, திருவிருந்து, அது ஒரு உடன்படிக்கை. பேப்டிசம், இட் இஸ் எ கவனன்ட். எல்லாமே கவனன்ட், அண்டர் த கவனன்ட். என்டையர் பைபிள், என்டையர் ப்ராமிசஸ், என்டையர் வேர்ட் ஆஃப் காட், என்டையர் காட்ஸ் பிளெஸிங் கம்ஸ் த்ரூ த கவனன்ட். இதுதான் ஆண்டவர் உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்ப்பார், வேற எதுவுமே எதிர்பார்க்க மாட்டார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு புரிஞ்சுக்கிங்க, உங்க வாழ்க்கையில என்னன்னாலும் அந்த கவனன்ட்டுக்குள்ளேயே நீங்க நிற்கணும். மேரேஜ் இஸ் அ கவனன்ட், இட்ஸ் அக்ரிமெண்ட் பிட்வீன் யூ அண்ட் காட் அண்ட் யுவர் பார்ட்னர். எல்லாமே கவனன்ட் தான். பைபிள் முழுக்க ஆண்டவருடைய ஆட்ரிபியூட். அதான் நான் சொன்னேன், ஆண்டவருடைய மைண்ட் செட்டை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த அறிவை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வேற யாரும் இதை யோசிக்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம காடுடைய கவனன்ட்டுக்குள்ள நிக்கிறோமா? எனக்கு ஆண்டவர் இந்த ஊழியத்தை கொடுத்து 30 வருடங்கள் பக்கம் ஆகுது. ஆண்டவர் என்ன எதிர்பார்ப்பார்? என்கிட்ட சில உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். எனக்கு தெரியும், பர்சனல் எனக்கு தெரியும். காடுக்கும் எனக்கும் நடுவுல ஒரு கவனன்ட் இருக்குது. அந்த 30 வருஷமும் அதை நான் கடைபிடிக்கிற காலங்களில் செழிப்பும், அந்த கவனன்ட்டை விட்டு விலகுகிற நாட்களில் கீழே போகிறதும், ஏற்றம் இறக்கம் கிளியரா தெரியும், காட்டி கொடுக்கும். அப்போ உடனே அந்த இடத்தை நம்ம கரெக்ட் பண்ணி அந்த இடைவெளியை நம்ம சரி பண்ணி அந்த கவனன்ட்டுக்குள்ள திரும்பி நிற்கணும். இது ரொம்ப முக்கியம். இது எல்லா விசுவாசிக்கும் பொருந்தும், எல்லா ஊழியர்களுக்கும் பொருந்தும், எல்லா குடும்பத்துக்கும் பொருந்தும். So we are come to the agreement.
டாக்குமெண்ட் தான் பேசும். சும்மா அந்த வாய்மொழியை சொல்றதெல்லாம் நினைக்காது. டாக்குமெண்ட், நமக்கு ஆண்டருக்கு நடுவில் ஒரு அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட் இருக்குது. The document is the word of God. Obedient to the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். ஸோ இந்த கீழ்ப்படிதலுக்குள்ளதான் இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லட்டுங்களா? ஆண்டவர் என்னை அழைத்த போது என்கிட்ட சொன்ன ஒரு காரியம், நான் போய் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், உணவு, உடை, இருப்பிடம், இது மூன்றுக்கும் நான் கஷ்டப்படக்கூடாது. ஒரு மாம்சத்துல தான் கேட்டேன். ஏன்னா பயம், ஊழியத்துக்கு வரோம் அப்படின்னும் போது ரயில்வேல வேலை கிடைக்குது, ஏற்கனவே வறுமையான ஒரு குடும்பம் சூழ்நிலை, இதிலிருந்து தான் கடவுள் என்னை பிரித்து கொண்டு வரார். அதை போய் முழு நேரமா இறங்கி செய்யற அளவுக்கு விசுவாசம் இல்லை. வீட்டில் அடி திட்டு இல்லை, ஊழியத்துக்கு வருவதற்கான அனுமதி இல்லை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்ல நான் மினிஸ்ட்ரின்னு ஒன்று வந்து பசி, பட்டினி, பஞ்சம் இதெல்லாம் வந்து என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பங்கா இருக்குது. அப்போ மாம்சத்துல தான் நம்ம கேட்கிறோம் ஆண்டவர்கிட்ட, உணவு, உடை, இருப்பிடம். இல்ல, வானத்து பறவையை பாருங்கள், இல்ல மலர்களை பாருங்கள், உடுத்துவது இல்லை, எல்லாம் அழகா இருக்குது, இது எனக்கு நிறைவேறுமா? ஆண்டவர் இந்த 30 வருடங்கள் இன்னையோட எனக்கு 49 வருடங்கள் முடிந்து 50 வருடங்கள் ஊழியத்தின் பாதையில் அல்ல, உலகத்துல பிறந்து ஐ டச்ட் 50 பை கிரேஸ் ஆஃப் காட். இம்மட்டும் போஷித்திருக்கிறார், இம்மட்டும் உடுத்து வைத்திருக்கிறார், இம்மட்டும் இருக்க நல்ல ஒரு இருப்பிடத்தை கொடுத்து, ஒண்ணுமே இல்லாத நிலைமையில இருந்த என்னை மேன்மைப்படுத்தி உயர்த்தி வைத்திருக்கிறார். இன்னைக்கு என்ன இல்லை? நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல சபை, நல்ல ஊழியர்கள், ஐக்கியம், நல்ல எல்லாமே, நல்ல குடும்பங்கள் என்னை சுற்றிலும், என்னை நேசிக்கிற அன்பு பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் எனக்கு கொடுக்கப்பட்ட சொத்துக்களாய் நான் பார்க்கிறேன். நல்ல வாகனம் கொடுத்திருக்கிறாரு. என்ன கொடுக்கல? அவரை நம்பி வந்து என்ன வைக்கப்பட்டுட்டோம். ஆனா அவர் எனக்கு வைத்த நிபந்தனை என்னன்னு சொல்லல. அந்த நிபந்தனை என்ன தெரியுமா? ஒண்ணு, என்றைக்கும் ஆத்துமாக்கள் உனக்கு காத்திருக்க கூடாது, நீதான் ஆத்துமாக்களுக்காக காத்திருந்து ஜபிக்கணும். கடைசி விசுவாசி நிற்கிற வரை ஜபத்தை விட்டு எழுந்திருக்க கூடாது. இது 10 பேர் 20 பேருக்கு ஜபிச்ச போது நல்லா இருந்துச்சு. ஆனா இப்ப 1000 கணக்கான ஜனங்கள் ஜபிக்க வரும்போது கூட்டங்கள்ல இரவெல்லாம் உட்கார்ந்து தலையில கைகளை வைத்து ஜபிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். பகலெல்லாம் உட்கார்ந்து தலையில கை வைத்து ஜபிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஒருத்தர் கூட ஜபிக்காம போகக்கூடாது. இட் இஸ் நாட் ஈஸி. அவர் பாருங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு கவனன்ட்டை போட்டார் பாருங்க என்கிட்ட. ஆமேன். அடுத்தது, எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையை கொண்டும் பணம், பொருள், பெயர், புகழ், பெருமை, இதை டிபெண்டன்ஸுக்கு போயிடவே கூடாது. எஸ்பெஷலி மனிதர்கள் அந்த டிபெண்டன்ஸ்க்கு போயிடவே நீ கூடாது. இது 2வது நிபந்தனை. 3, ஒரே இடத்துல உட்கார்ந்து சபையை மேய்க்கிற பணியை நான் உனக்கு கொடுக்கல. சபைகள் உனக்கு கீழே இருக்கும். என்னுடைய அப்போஸ்தலனா உலகத்தின் பல பகுதிகள், நான் காண்பிக்கிற தேசங்களுக்கெல்லாம் நீ போகணும். என் ஜனங்களை விடுதலை செய்யணும், சுவிசேஷம் அறிவிக்கணும், சபைகளை ஸ்தாபிக்கணும், சீஷர்களை உருவாக்கணும் போன்ற பல நிபந்தனைகளை கொடுக்கிறார். நான் அவர்கிட்ட சொன்ன கமாண்ட்மெண்ட், அந்த கட்டளைன்னு வச்சுக்கலாம், உடன்படிக்கையை அவர் கரெக்டா நிறைவேற்றிட்டார். ஆனா நான் அவருக்கு சொன்னதை அவர் நிறைவேற்றினார். அவர் நமக்கு சொல்றதை நிறைவேற்றுறதுல இருக்கிற பிரச்சனை பிராக்டிக்கலா இருக்கு பாருங்களேன், அது பெரிய விஷயம். அதுக்கு பின்னால பெரிய சரித்திரம் இருக்கு. அப்பப்போ நம்ம பேக் ஆகும். ஏன்னா we are human being.
திரும்பி ஜெபத்துல உற்சாகமா எழும்பி அதுக்கான ஆட்கள் அனுப்புவார், ப்ராஃபட்ஸ் அனுப்புவார், வேர்ட் ஆஃப் காட் கொடுப்பாரு, அனாயிண்டிங்கை கொடுப்பாரு. எப்படியாச்சும் காட் ரெக்கவர் பண்ணி நம்மள அந்த உடன்படிக்கையில நிலைத்திருக்க பண்ணுவார். மூணாவது, நமக்காக மனதுருகுகிற ஆண்டவர். பைபிள்ல நிறைய இடத்துல ஆண்டவர் மனதுருகினார் 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 என்று சொல்லி பார்க்கிறோம். எப்பொழுதும் நம்மை நினைத்து மனதுருகுகிற ஒரு ஆண்டவர். எதுக்காக இந்த வார்த்தையை நான் இன்னைக்கு சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம். எப்பவுமே மனுஷன் சைக்கலாஜிக்கலா எப்பவுமே வீக் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். எல்லா மனிதனுக்கும் மனது என்பது, அதாவது அவனுடைய சைக்காலஜி, அதாவது பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்தாலும் வராக்கட்டியும் ஒரு சோர்வு மனதளவில் அவனுக்கு எப்பவுமே வரும். அந்த சோர்வு என்னன்னா, நம்மளை நினைச்சு பார்க்கறதுக்கு யாராவது இருக்காங்களா? நம்மளை பற்றி கவலைப்படுறதுக்கு யாராவது இருக்காங்களா? நம்மளையும் ஒரு பொருட்டை யோசிக்கிறவங்க யாராவது இருக்காங்களா? யாருமே இல்லையே. எப்பவுமே இந்த ஒரு புலம்பல் சத்தத்தை நீங்க கேட்பீங்க. எப்பவுமே நீங்களும் அதை சொல்லுவீங்க, எனக்கு யாரும் இல்லை, நான் தான், என் கையே எனக்கு உதவி, நான் இப்படியே வாழ்ந்துட்டு இப்படியே போயிடுவேன், நான் யாரையும் டிபெண்ட் பண்ண மாட்டேன், யாரும் என்னை பற்றி யோசிக்கிறதே இல்லை, எல்லாம் சுயநலவாதிகளாக இருக்காங்க, என்னை பற்றி யாருமே நினச்சி பார்க்கல. இந்த ஒரு மைண்ட் செட் எப்பவுமே உங்ககிட்ட இருக்கா? இருக்கும். இருக்குதுன்னா அதுக்கு தான் இன்னைக்கு அந்த வசனத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆமென். நீங்கள் மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் 36வது வாக்கியத்தை குறிப்பிடுத்திக் கொள்ளுங்கள். மத்தேயு 9:36. அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகினார். இயேசு மனதுருகினார். இயேசு மனதுருகினார். கர்த்தருடைய பண்புகளில் ஒரு மிக முக்கியமான பண்பு, எப்பொழுதும் நான் உனக்காக இருக்கிறேன், உன்னை யோசித்துக் கொண்டிருக்கிறேன், உன் நினைவாக இருக்கிறேன். கட்டின மனைவியானாலும் கட்டின புருஷன் ஆனாலும் வேலை பிஸி ஆயிட்டாக்க மறந்துடுவாங்க இந்த காலத்துல. அதுக்கப்புறம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு இந்த ஞாபகமெல்லாம் வரும். அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ என்வரன்மெண்ட் அப்படிதான் இருக்குது. ஆல்வேஸ் மெக்கானிக்கல் லைஃப். இனியும் அடுத்தது எலக்ட்ரானிக்கல் கம்யூனிகேஷன் லைஃப் வேற மாதிரி போயிட போகுது. இனியும் ஏஐ லைஃபுக்கு நம்ம போயிடுவோம். ஏஐ லைஃப் அது வேற விஷயம். அது இப்போ மெக்கானிக்கல் லைஃப்ல நம்ம இருக்கிறோம். இதுவே நம்மளால தாங்க முடியல. யூ ஆர் ஸ்ட்ரகிளிங் சைக்கலாஜிக்கலி, மென்டலி, பிசிக்கலி, பிகாஸ் யூ திங்க் யாருமே எனக்கு இல்லை, யாரும் என்னை பார்த்துக்கல, யாரும் எனக்காக கவலைப்படுறவங்க கிடையாது, நான் தனிமையா இருக்கிறேன். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இரவும் பகலும் பறந்து காக்கிற பட்சியை போல ஆண்டவர் உங்கள் மீது கண்ணும் கருத்துமாய் கவனமாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் அவருக்கு ஒரு பேர் இருக்குது, நீர் என்னை காண்கிற தெய்வம். எஸ், நம்மளை பார்த்துட்டே இருப்பார். நம் மீது ஒரு மனதுருக்கம், ஒரு கம்பேஷன் அவருக்கு எப்பவுமே இருக்கும். என் பிள்ளை இது, என் மகன் இது, என் ஊழியக்காரன், என்னுடைய பிள்ளை நிச்சயமா இது செய்யும், இவனுக்கு நான் கூட இருக்கணும் அப்படின்ற ஒரு அந்த கம்பேஷன் ஹார்ட் காட் கிட்ட எப்பவுமே இருக்கும். அந்த வாக்குறுதியை இன்றைக்கு தரார். உன்மேல் மனதுருகுகிற தேவன் உனக்கு சொல்லுகிறார். ஆகவே இந்த அக்டோபர் மாதத்திலே நீங்க என்ன சோர்வு, பலவீனம், சூழ்நிலை, என்ன கஷ்டத்தில் நீங்க இருந்தாலும் உங்களுக்கு அருமையான வார்த்தை, மலைகள் பெயர்ந்து போகலாம், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகலாம், அவருடைய கிருபை உங்களை விட்டு விலகாது, அவருடைய சமாதான உடன்படிக்கை உங்களோடு கூட இருக்கும். கடைசியாக உங்க மேல மனதுருகுகிற கர்த்தராக அவர் இருப்பார். ஸோ நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, யாரெல்லாம் துக்கத்திலும் துயரத்திலும் கண்ணீரிலும் வேதனையிலும் இந்த இடத்திலே காணப்படுகிறார்களோ
அவர்களை பரிசுத்த ஆவியானவர் தேற்றி ஆற்றி காயம் கட்டி அவருடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையை நீர் செய்ய வேண்டும் என்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் பெயராலே நான் ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர் துடைக்கப்படட்டும். கிருபை இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உடைய கிருபையினால் இவர்கள் வாழட்டும். சமாதான உடன்படிக்கையினால் இவர்கள் வாழட்டும். மனதுருகுகிற கர்த்தர் எப்பொழுதும் இவர்களோடு இருந்து இந்த வார்த்தையை கேட்கிற மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இந்த மாதம் இவர்களுடைய தொழில் விருத்தி அடையட்டும், குடும்பம் விருத்தி அடையட்டும். பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய எதிர்காலம், பிள்ளைகளுடைய பிரயாணம் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒரு தீமையும் அணுகாதபடி, ஒரு கெட்ட காரியங்களும் இவர்களுடைய வாழ்க்கையில நடக்காதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் வேலையடைத்துக் கொள்ளுங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து நீங்கள் நம்முடைய JHM மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்க. நல்ல கர்த்தருடைய வார்த்தைகள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்க ஆண்டவர் உதவி செய்வார். நம்முடைய இன்ஸ்டிடியூட் ஆஃப் அப்போஸ்தலர் ஸ்டடீஸ் பைபிள் காலேஜ் மூலம் அநேக கோர்ஸ்கள் நடைபெறுகிறது. தொடர்ந்து நீங்கள் வேத வசன அறிவிலே வளர விரும்பினால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி, நன்றி, நன்றி.